ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கத்திரிக்காய் வச்சு சூப்பராக வாங்கி பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்திரிக்காய் சாதம் தான் பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட புளி சாதம் டேஸ்ட்லேயே தான் இருக்கும். நல்லா சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வாங்கி பாத் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். இது அந்த பொடிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா மல்லி எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை மிதமான சூட்டில் நல்லா வறுக்கணும். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அப்புறம் மல்லி மூணுமே நல்லா வாசனை வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மிதமான சூட்லேயே வருங்க. இப்போ இது மூணுமே நல்லா அந்த வாசனை கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வாசனை வர மாதிரி இருக்கிறப்ப இது கூட ஒரு 7-8 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிரியாணி இலை, கூடவே ஒரு பாதி அளவு பட்டை, கூடவே ஒரே ஒரு ஏலக்காய், அப்புறம் 2 கிராம்பு சேர்த்துப்போம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வறுத்தாலே நல்லா பாருங்கள். இப்போ நல்லா பொன்னிறமாக கலர் பாருங்கள். இந்த பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா பொன்னிறமாக கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இது கூட கடைசியாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா பாப்பி சீட்ஸ் சொல்லுவோம், அது சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் வறுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த எல்லா பொருளையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் கொடுத்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சி எடுத்துட்டு இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 15 டேஸ் வரைக்கும் இந்த பவுடர் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காய் செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் உளுத்தம் பருப்பு, கூடவே தாளிப்புக்காக ஒரு 2-3 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துப்போம். இப்போ இது கூட கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு கூடவே ஒரு 10 போல் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு வேர்க்கடலை எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துப்போம். வறுத்ததுக்கப்புறம் இது கூட கத்திரிக்காவை நான் நல்லா நீல வாக்கில் ஒரு கத்திரிக்காவை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 6ஆக கூட கட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் சேர்த்துப்போம். இந்த கத்திரிக்காய் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா எல்லா பக்கமும் வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு லெமன் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். புளி தண்ணி சேர்த்தோன்னா எல்லா பக்கமும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்புறம் அந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பவுட்ரு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்சியில் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருக்கோம். அதுலேருந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு மூடி வச்சுட்டு அந்த புளி தண்ணி இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா திக்காக பேஸ்ட்டாக வர அளவுக்கு கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு, நம்மளோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம், நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் 2 கப் அளவுக்கு சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சாதத்தை நல்லா வடித்து ஆற விட்டுங்க. அப்போ தான் கலர்றப்ப உடையாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை கலந்து விடுறப்ப கத்திரிக்காயும் உடைக்காமல் நல்லா முழுசாகவே நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கலந்து விடுறப்பே உப்பு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நமக்கு எந்த சைடிஷும் கூட தேவையில்லை. இதுக்கு வெறும் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதாங்க. நம்மளோட சூப்பரான வந்து வாங்கி பாத் கத்திரிக்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல இந்த கத்திரிக்காய் சாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்கள நம்ம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே வியூவர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.